Right. Good evening, பிள்ளைகள். Good evening. Good evening. Okay, ஒரு 2 minutes பார்த்தோம். மிச்சாக ஜாயின் பண்ணினாங்க. பிள்ளைகள், நான் உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ் படிப்பிச்சேன். மாடல் வேர்ப்ஸ் மீன்ஸ் could, may, would இந்த மாதிரியான வேர்சஸ் படிப்பிச்சு நான் வேர்ப் தான். பிரவீன் குமார், இல்ல மிஸ். இல்லையா? ரைட். Right, okay, பிள்ளைகள், we will start the class. So today we are going to learn about modal verbs, right? Modal verbs அப்படின்னு சொன்னா என்னன்னு நாங்க பார்க்க போறோம். சரியா? Right. Right. யாருக்காவது ஐடியா இருக்கா மாடல் வேர்ப்ஸ் சொன்னா என்னண்டு? ஏதாவது ஐடியா இருக்குமா? மாடல் வேர்ப்ஸ் சொன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சாக்கள் யாராவது? தெரியாது. ரைட், ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்?
தெரியுது? Yes, miss. Yes, miss. எஸ். மாடல் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா நாங்க என்னது ஒரு சென்டென்ஸ்ல நாங்க பாவிக்கிறதான ஒரு ஸ்பெஷலான ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துறதுக்காக நாங்க பயன்படுத்துற வேர்ப்ஸ்களை தான் நாங்க சொல்லுவோம் மாடல் வேர்ப்ஸ், ரைட்? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது போட்டு இருக்குது can. ஸோ அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கு how can I help you, அந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? could you pass the salt please? May I ask your question? It might rain tomorrow. She should take a break from work. You must turn off your phone during the movie. The restaurant will close in an hour. It would take too long to walk there. Right. இதை வச்சுக்கொண்டு என்ன நினைக்கிறீங்க? கதைக்க வேணும் பிள்ளைகள், எல்லாரும் கதைக்க வேணும். சொல்லுங்க. அப்ப இந்த எக்ஸாம்பிள பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவாக இருக்கும்? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? Question எப்படி எப்ப என்னண்டு questions கேக்குற மாதிரி கொஸ்டின் கேட்கிற மாதிரி, ரைட்? வேற எப்படி சொல்லலாம்? ரெண்டு நீங்க கொஸ்டின் மூன்று இருக்கா? ரைட், கொஸ்டின் கேட்கிற மாதிரி. இந்த சென்டென்ஸை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்னவா இருக்கும்? இது எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க அண்ட் இது எதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க கொள்ளு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்கக்குள்ள அது எப்படி ஒரு கைண்ட்னஸா கேட்கறது. கேன் யூ ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ், மே ஐ, அந்த மாதிரி. இல்லாட்டிக்கு ஏதாவது கம்பல்சரி நாங்க செய்ய வேண்டியிருந்ததா, யூ மஸ்ட், யூ ஷுட், அண்ட் சம்திங் will happen, surely will happen ன்னு சொன்னா நாங்க அதை எம்பசைஸ் பண்றதுக்கு சொல்றது, சரியா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்களை நாங்க கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஏன் நாங்க இந்த ஒவ்வொரு மாடல் வேர்ப்ஸ்களையும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம், சரியா? ரைட். அடுத்தது, shall I bring you some water? எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரீங்களா, அந்த மாதிரி கேட்போம். ஸோ இதுல பாருங்க, மாடல் வேர்ப்ஸ் are actually verbs that are used with the main verb in order to express ability, permissions, probability, future, imagination, and suggestion, right? வேன் நாங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா ability சொன்னா என்ன நினைக்கிறீங்க? ability செய்யக்கூடிய விஷயம், ability. permissions, ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கறது, செய்யலாமா, நான் போகலாமா, நீங்க வாரீங்களா, வர முடியுமா, பெர்மிஷன் கேட்கணும். அடுத்தது ப்ரோபபிலிட்டி மீன்ஸ் ஆல்சோ பாசிபிளான ஒரு விளங்கல, பட் சாத்தியமானது ஒரு பாசிபிளான ஒரு விஷயம். அடுத்தது ஃபியூச்சர்ல ஏதாவது வச்சு நாங்க செய்ய போறோம். அண்ட் இமேஜினேஷன், எங்களுடைய கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் சஜஷன், இது செய்யலாம், இது செஞ்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க பாவிக்கிற வேர்ப்ஸ்களை தான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு மாடல் வேர்ப்ஸ், சரியா? ரைட். நாங்க நோட்ஸ் எழுதி கொண்டு போவோமா பிள்ளைகள்? நோட்ஸ் எழுதி கொள்றீங்களா? டுடே டேட்டை போடுங்க, மாடல் வேர்ப்ஸ் சொல்லி போட்டுட்டு இதை எழுதி கொள்ளுங்க. and you have to highlight these verses: ability,
permissions and probability, future, imagination and suggestion. சரியா, நாங்க எதுக்கு இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்றோம்னு சொல்லி. சரியா, சோ இந்த இவ்வளோத்தையும் இருக்க ஹைலைட் பண்ணியும் எழுதிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைங்க? ரைட், இதுல ஏதாச்சும் விளங்கோடுமா பிள்ளைங்க? விளங்காட்டி கேளுங்க பாப்போம். விளங்குதா? யாருக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது என்ன மாடல் வேர்ப்ஸ்னு சொல்லி டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். எஸ்ன்னு சொன்னா எஸ்ன்னு சொல்லுங்க பிள்ளைகள். இல்ல மிஸ். ரைட், நீங்களும் பேச வேணும். நீங்களும் காய்ச்சாதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மிஸ்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் நான் மட்டும் கதைச்சு கொண்டு இருந்தா, ஒன் சைடு டாக்கிங்கோட இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ரைட், அடிக்கணுங்களா? முடிஞ்சா உங்களுக்கு தமிழ் தெரிய வேணும்னு சொன்னா நீங்க டிக்ஷனரிய பார்த்தோ இல்லாட்டி கூகுள்ல சர்ச் பண்ணலாம். சரி, இதுக்குரிய தமிழ் வேர்டுகளை வேணும்னு சொன்னா பென்சிலாலையும் நோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேர்டு மண்ணு நினைச்சா. அடுத்து நாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க பிள்ளைலாம். மிஸ் எழுதி முடிஞ்சு. எழுதிட்டீங்க? ஒரு ஆள் எழுதிட்டீங்க? எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸோ என்னன்னாலும் போடுங்க பிள்ளைகள். ரைட், பிரவீன் குமார் எழுதிட்டார். ரைட், அடுத்தது போமா பிள்ளைகள். தம்ஸ் அப் போட்டாக்க இதுக்கு தெரியும். தம்ஸ் அப் போடுங்க. பிரதாப் எழுதிட்டார். பிரவீன் குமார் ரைட். And the Priya okay. Kavachika okay. Saji. Right, okay. Stacy எழுதிட்டீங்களா? ஸ்டேசி இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. அடுத்தது போகும்போது அடுத்தது முதலாவது போட்டு அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பிள்ளைகளா. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வேர்ப்னு சொல்லி இருக்கு. கேன், குட், மே, மைட். எக்ஸாம்பிள்ஸா? எக்ஸாம்பிள்ஸ் போடும். ஷுட், மஸ்ட்,
will, would, and shall. These are the some examples of modal verbs. போன கிளாஸ் நோட்டீஸ் பிள்ளைகள் எக்ஸசைஸ் செய்து பாத்தீங்களா? எத்தனை பேர் செய்து பாத்தீங்க? நோட்டீஸுக்குரிய எக்ஸசைஸ் எத்தனை பேர் செய்தீங்க? யாருமே செய்து பார்க்கலையா? சாயந்த பிரியா செய்யலையா? இல்ல ஷனா மிஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் வரல மிஸ். இன்றைக்கு தான் வீடியோ பார்த்தேன். இவ்வளவு நாளும் மிஸ் பார்க்கலையா? எக்ஸாம் பிரச்சனை எழுதலையா? மிஸ் எக்ஸாம் நடந்ததால கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ண கிடைச்சல மிஸ். அப்ப நீங்க வீடியோ பார்த்து நோட்ஸ் எழுத இல்லையா? எக்ஸாம் இந்த தான் முடிஞ்ச மிஸ். ரைட், நீங்க பார்த்து எழுத இல்லையான்னு கேக்குறேன். இன்னும் இல்ல பிரதாப் பிரதாப் எழுத இல்லையா? இல்ல மிஸ். அப்ப என்ன பிள்ளை நான் அனுப்புறதுல உங்களுக்கு பிரயோசனம் இல்லையே. இப்ப யாரும் எழுதி இல்லைண்டா? சரி பாப்போம் எத்தனை பேர் நீங்க செய்யறீங்கன்னு பாப்போம். மிஸ்ஸால முடிஞ்சதான் செய்யலாம், மற்றது உங்களோட எஃபர்ட்ல தான் இருக்கு. ரைட், அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது நாங்க 1 by 1 பார்க்க போறோம். கேன் முதலாவது ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. கேன், we use can to express ability and permission. நாங்க கேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஒரு எபிலிட்டி, ஒரு முடிந்த ஒரு காரியத்துக்கு அல்லாட்டிக்கு ஒரு பெர்மிஷனுக்கு. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சிங் வெல், என்னால பாட முடியும், என்னால முடியும். and you can stay here, நீங்க எங்க இருக்கலாம், நீங்க விரும்பினா நீங்க இருக்கலாம். Can you help me to carry these bags? ஒரு பெர்மிஷன் கேட்கிறேன், என்ன உங்களால முடியுமா ஒரு பெர்மிஷன். and these two things can describe about the ability, and the last one is describe about the permission. கேட்கிறோம், can you help me to carry these bags? help பண்ண முடியுமா? that is a permission. ability means முடியும் செய்யக்கூடிய காரியங்கள். I can sing well, நான் நல்லா பாட முடியும். you can stay here as long as you want, நீங்க விரும்புற நாள் வரைக்கும் நீங்க இருக்கலாமேங்க. சரியா? சோ can and முதலாவது போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளை. விளங்குதா? விளங்கி எழுதுறீங்களா பிள்ளை? எஸ் மிஸ். ரைட், குயிக்கா கதைக்க வேணும் சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ்ல கதைக்க வேணும். விளங்கி எழுதுறீங்களா இல்லாட்டி சும்மா எழுதுறீங்களா? விளங்கி எழுதுறேன். ரைட்,
can. Right. Next போமா. அடுத்து second one, could. Could we use could to express past ability, possibility, and polite request. Past ability சொன்னா என்னது? கடந்த காலத்துல எனக்கு செய்ய முடிஞ்சிச்சு, இப்ப ஆனா செய்ய முடியதில்லை. Right? And possibility தெரியும், and polite request சொன்னா ஒரு kindly request பண்றது. Could you please give me some water or something else? First one, I could swim well even when I was a child. Right? இது என்ன சொல்றேன்னா, சின்னனா இருக்கீங்களா நான் வந்து ஸ்விம் பண்ணினேன், அப்ப இப்ப என்னால ஸ்விம் பண்ண முடியுது இல்ல. சரியா? அது ரெண்டாவது, he could be a famous singer. அவர் வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கரா இருப்பார் போல. There's possibility. And the last one, polite request இல்ல பாருங்க. Could I have a cup of coffee please? எனக்கு காஃபி தர முடியுமா? அந்த மாதிரி polite request மீன் ஒரு kindly request பண்றது. சரியா? So could என்னதுக்கு பாவிப்போம் வேண்டாம், past abilities, possibility, and polite request. Second one. Right, அடுத்தது போமா. Could எழுதிட்டீங்களா? பிள்ளைகள் மிஸ் கதைக்கிறது கேக்குதா? எழுதிட்டீங்களா? Yes, teacher. எஸ், ஆன் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்களா Yes, இல்லையான்னு சொல்லுங்க. Yes, please. No, miss. ரைட், ஓகே. அடுத்தது போ. பிள்ளைகள் கேட்டா ஆன்சர் பண்ணி பழகுங்க, அமைதியா இருக்காதீங்க. ரைட், அடுத்தது தேர்ட் ஒன், may. We use may to express permissions and high possibility. ஒரு பெர்மிஷனுக்கு அல்லாட்டிக்கு high possibility. ஷுவரா அதை செய்ய முடியும். சரியா? May I borrow your pen for a moment? அது வந்து என்னது? permission. Right? permission கேட்கறது, நான் உங்களோட பேனியை ஒரு எடுக்கவா? I may have left my keys in the car. வந்து கீயை வந்து அங்க அந்த கார்ல தான் விட்டு இருக்க வேணும். And you may want to try this new restaurant. You may want to try this new restaurant. நீங்க இதை ஒருக்கா ட்ரை பண்ண வேணும். சொன்னா அதை கொஞ்சம் நல்லா இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க போயிட்டு ட்ரை பண்ண வேண்டும். என்ன சொன்னா ஒரு பாசிபிலிட்டியானது, ஹை பாசிபிலிட்டி. ரைட்? தேர்ட் ஒன், மே.
ரைட், அடுத்தது பாப்போமா? 4வது. போமா. Okay, miss. Right, okay. 4th one. Might, might. We use might to express low probability. அதாவது வந்து ஷுவர் பண்ணி சொல்ல முடியாது. மைட் மேபி நடக்கலாம், இல்லாட்டிக்கு நடக்க ஆது. சரியா? கொஞ்சம் ஒரு சந்தேகத்துக்கிடமான சில விஷயங்களை சொல்றதுக்கு லோ ப்ராபபிலிட்டிக்கு நாங்க யூஸ் பண்ண மைட். தே மைட் கேன்சல் த மீட்டிங். அவங்க கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐ might go to the gym later. நான் சில நேரம் நான் ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் லேட்டா போக வாய்ப்பு இருக்கு. It may take longer than I expected. நாங்க எதிர்பார்க்கறதை விட கூடவா இருக்க வாய்ப்பு உண்டு. சரியா? சும்மா இருக்கும் இல்லாட்டி இருக்கலாம். ரைட், இருக்கலாம். ரைட், இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கலாம், பாசிபிளா இருக்கலாம். ஒரு லோ ப்ராபபிலிட்டிக்கு நாங்க மைட் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். லோ ப்ராபபிலிட்டியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு மைட் என்றதை நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? Right, shall we go to the next one? Right. Okay, miss. Should. We use should to express advices. Advices தெரியும் தானே? ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்றதுக்கு நாங்க should பாவிப்போம். நீங்க இதை செய்தா நல்லா, என்ன, நீங்க இதை செய்ய வேணும். I should drink more water. நான் தண்ணி நிறைய குடிக்க வேணும். You should be kind to animals. அனிமல்ஸுக்கு நீங்க கைண்டா இருக்க வேணும் அனிமல்ஸோட. They should have arrived at the airport earlier. அவங்க வந்து என்னது, கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயங்கள், கட்டாயம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க should பாவிப்போம். சரியா? Right, next one. Should. அடுத்தது
should, must. We use must to express orders and speculation, right? கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் orders. முதலாவது they must attend the meeting on time. டைமுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேணும். You must be careful when crossing the road. ரோட கிராஸ் பண்ணும்போது கட்டாயம் நாங்க கவனமா இருக்க வேணும். He must have left his phone charge at home. வீட்டுல வச்சுட்டு வர வேணும். சார்ஜரை வீட்டுல வச்சுட்டு வர வேணும். கட்டாயம் செய்ய வேணும். That's order, right? This one. Sixth one, must.